சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மாமா வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. யாருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ரேவதி, இந்த சாவி போய் கதவை சரிப்பா, நீங்க உள்ள போங்க. சரி கதவை தோற. ஐயோ, ரோகிணி ரோகிணி ரோகிணிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ, எனக்கு வேற யாருமே எதுவுமே சொல்லலையே. என்ன மம்மி, கல்யாண வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. யார் டிக்கெட் வாங்குனது? உன் பெரிய மாமாவா? ஒண்ணு என்ன மம்மி கோவம்லாம் படுற? என்ன நான் என்ன நடக்காததையா சொன்னேன்? நடக்க போறது தானே சொன்னேன். வேணா வேல்விழி, வேணா. வீணா பெரிய உங்களோட சாபத்தை வாங்கி கட்டிக்காத, அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவ. நகரடி. உன்னை நான் அந்த கஞ்ச பைய வீட்டுக்கு போக விட மாட்டேமா. சொன்னா கேட்க மாட்டேன். போடி. மா மா இருமா. மம்மி இரு. சரி, மம்மி நான் பாக்குறேன். பை. டாடி டாடி மம்மி புடிங்க டாடி. ஏய் நில்லு. வேலு, என்னடாச்சு? டாடி மம்மி அந்த கஞ்ச பைய வீட்டுக்கு போறாங்க. என்னன்னு கேளுங்க. ஏய், இப்போ எதுக்கு அந்த பையன் வீட்டுக்கு போற? என்னங்க, ரோகிணிக்கு என்னாச்சுன்னு தெரியலங்க. ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு வந்திருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேங்க. ஏய் நில்லுடி. ஆம்புலன்ஸ்ல அவள உயிரோட தான கூட்டிட்டு வந்திருக்காங்க. பணமா அவன தூக்கிட்டு வரலையா? என்னங்க, மனசுல கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாம வாழ வேண்டிய ஒரு சின்ன பொண்ண பத்தி இப்படி பேசுறீங்களே. உங்களுக்கு நாக்கு அழுகிதான் போக போகுது. ஐயோ 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 ஐயோ. பாத்தியா ஏகா, உனக்கே சாப விடுறா இந்த திமிரு பிடிச்சவ. சீ, நீங்கெல்லாம் ஒரு மனுஷியா? அங்க உடம்பு சரியில்லாம இருக்கிறது உங்க சொந்த அண்ணன் பொண்ணு. உங்க மனசு பதறலையா? எனக்கு பதறல. உனக்குதான் என்னமோ அவ வா வயித்துல பிறந்த பொண்ணு மாதிரி மனசு பதறு பதறுன்னு பதறிக்கிட்டு இருக்கு. ஆமா, ரோகிணி என் பொண்ணுதான். என் வயித்துல பிறக்கலனாலும் அவ என் பொண்ணுதான். அதனாலதான் அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நான் துடிக்கிறேன். ஏய், அந்த பிரபு பையன் எனக்கு பண்ண துரோகத்துக்கு தான் அந்த தெய்வமா பார்த்து அவன் தங்கச்சிக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்திருக்கு. ஏய், ரோகிணி செத்தாலும் நீ அங்க போக கூடாது. திரும்ப திரும்ப இப்படி பேசி உங்க மரியாதையை நீங்களே கெடுத்துக்காதீங்க. ஏய், என்னடி சொல்ற? ஏன் ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு பத்தாதா? இன்னொரு தடவை சொல்லணுமா? ஏய், நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? கட்டின புருஷனை எதிர்த்து பேசிட்டு இருக்க? என் தம்பி உன்கிட்ட என்ன சொல்லிட்டான்? எங்க எதிரி வீட்டுக்கு போக கூடாதுன்னு தானே சொல்றான். அத கேட்டு நடந்துக்க முடியாதா உன்னால? முதல்ல நீங்க எல்லாரும் மனுஷ தன்மையோட நடந்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்க எல்லாரோட பேச்சையும் நான் கேக்குறேன். நான் போகத்தான் போறேன். மம்மி மம்மி இருங்க மம்மி. போடி. ஐயோ, வேலுண்ணே வந்துட்டா என்னைய தடுக்கிறது. டாடி முதல்ல இவங்கள அடக்கி வைங்க டாடி. அந்த கஞ்ச பையன் நம்மள எவ்வளவு அவமானப்படுத்தியும் இவங்க அவங்கிட்ட தான் போய் பேசிட்டு இருக்காங்க. ஆமா ஏகா, அவ கோலை ஒடிச்சு போடு. அப்பதான் அவ சரிப்பட்டு வருவா. இன்னைக்கு அவ வரட்டும், ஒரு முடிவு கட்டுறேன். இல்ல பாப்பா சிவா, வாமா அதிரே. மாமா, ரோஹிணிக்கு இப்ப எப்படி இருக்கு மாமா? இப்ப பரவாயில்லம்மா. நான் ஏதோ சாதாரண காய்ச்சலா தான் இருக்குன்னு நினைச்சு இருந்துட்டேன். ஆனா என் புள்ள துடியா துடிச்சு போயிட்டா. அத பார்த்ததும் எனக்கு உடம்பே நடுங்கி போயிடுச்சுமா. ரொம்ப பயந்து போயிட்டேன். பாட்டி, ரோஹிணி இப்போ எங்க இருக்கா? ரூம்ல தாமா இருக்கா. வா. தில்லை, வா தில்லை, உட்காரு. உட்கார்றா. தில்ல, பயப்படாதா தில்ல. பிள்ளைக்கு ஒன்னும் ஆவாது. சீக்கிரமா குணமாயிடுவா. வாமா. அண்ணே. ரேவதி, என்னடா? அக்காவை பாருங்க அண்ணே. டேய், என்னடா இது? நம்ம ரோஹிணிக்கு ஒண்ணும் இல்ல. உட்காரு, நான் இருக்கேன்ல. ரோஹிணி,
நல்லபடியா குணமாயிட்டல்ல, அப்புறம் என்னடா? இல்ல அண்ணி, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. தைரியமா இரு, உனக்கு ஒண்ணும் இல்லடா. நீ நல்லா இருக்க, நான் உன் கூடவே இருக்கேன், சரியா? சரிங்க அண்ணி. காலையில இவ இருந்த இருப்ப நீ பாத்திருக்கணுமே. எங்களுக்கெல்லாம் இவள பார்த்து உசிரே இல்லம்மா. ரொம்ப பயந்துட்டோம். எங்க யாருக்கிட்டயுமே புள்ள ஒரு வார்த்தை கூட பேசல. இப்ப உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பேசுறாமா. நீ அவ கைய புடிச்சதும் அவளுக்கு நம்பிக்கையும் தைரியமும் வந்த மாதிரி இருக்குமா. ரோஹிணி, எந்த சூழ்நிலையிலயும் எதுக்கும் பயப்படவே கூடாது. எதையும் சரி பண்ணிடலாங்கிற வில் பவர் எப்பவுமே இருக்கணும், சரியா? சரி அண்ணி. அண்ணி, நமக்கு உடம்பு முடியாம போறப்பதான் நம்ம கூட இருக்க உறவுகளை பத்தி புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவாங்க. நானும் எனக்கு உடம்பு முடியாம போனதுலதான் புரிஞ்சுக்கிட்டேன் அண்ணி. என் பெரிய அண்ணன் என்ன ரோஹிணி? அண்ணி, என் பெரிய அண்ணன் என் மேல எவ்வளவு அன்பும் பாசமும் வச்சிருக்குன்னு இன்னைக்குதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்போ கண் முழிச்சு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு என் அண்ணன் தான் காரணம். எனக்கு ஃபீவர் ஜாஸ்தி ஆகி நான் குளிர்ல நடங்குறத பார்த்துட்டு என் அண்ணன் துடிச்சு போய் என்னை தூக்கிக்கிட்டு ஓடிடுச்சு அண்ணி. என் லைஃப்ல என்னால இத மறக்கவே முடியாது அண்ணி. ஆதிர, அண்ணங்கிறவன் ஒரு பொண்ணுக்கு 2வது அப்பன்னு சொல்லுவாங்க. அத இன்னைக்கு என் பேரன் நிரூபிச்சுட்டான். ஆமா அண்ணி, என்னோட தங்கச்சிக்கு நான் செய்ய வேண்டியதையும் சேர்த்து என்னோட அண்ணன் செஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம என் தங்கச்சியை காப்பாத்தினது கடவுளோ டாக்டரோ இல்ல, என்னோட அண்ணன் தான். மாமா, வாமா மேகலை. வாமா. வாங்க வாங்க. நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா நானும் ஆதிரையும் வந்தோம். உட்காருங்கம்மா. ஆ, அப்படியா? ஆதிரையும் வந்திருக்காளா? ஆமாம்மா. ஏன் பெரிய மாமா, ரோகிணிக்கு என்னாச்சு?